ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஷின்சானில் டாக்காலாக்க மூவி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷின்சான் பிடிக்கணும், அந்த வீடியோ லைக் பண்ணி நீங்கள் ஒரு ஷின்சான் ஃபேன் ஆனீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஹாரி வந்து அந்த நைட்டில் உட்காந்து அவரோட ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரை பார்த்துட்ருக்காரு. அநியாதன் பார்த்து கரெக்டாக வந்து ஹாரி வந்து சோகமாக இருக்கான்னு தெரிஞ்சு மிக்ஸி அங்கே வராங்க. மிக்ஸியை பார்த்தோன்னே ஹாரி வந்து பெட்ஷீட் கடையில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரை வச்சுட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கிடுறாரு. ஆனால் மிக்ஸி வந்து அங்கே வந்து அந்த பெட்ஷீட் எடுக்கும்போது அந்த பேப்பர் அவங்க கைக்கே வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன இது ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் மெக்சிகோவுக்கு போகிறோம், அங்கே போய் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் தானே போவீங்க, அப்போ வந்து எப்படி வந்து ஹீமாவரி ஷின்சான் தான் உங்களை மறந்துடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹாரி அதான் வீடியோ கால் டெய்லி பண்ணிக்கிறாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மிக்ஸி சொல்கிறாங்க வீடியோ கால் தான் பண்ணாலும் ஆனால் நேரில் நீங்கள் வரமாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாரு நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து மிக்ஸி சொல்கிறாரு நானுங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அநியாரம் வந்து ஹாரி சொல்கிறாரு நீங்களே எங்கள் கூட வந்தீங்கன்னா வேறு எப்படி எல்லோரும் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ வந்து மிக்ஸி வந்து ஹாரியை கன்வின்ஸ் பண்ணி நாங்களும் அதுக்கு ஒத்துக்க வச்சிடுறாரு. நேரம் கரெக்டாக ஷின்சான் நினச்சி வரேன். என்னாச்சுமா சண்டை எதுவும் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நாங்கள் எதுக்கு சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியும் ஹாரியும் சொல்கிறாங்க. அனியானை வந்து ஷின்சான் இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் சேர்ந்துக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. அனியா ஷின்சான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறான். அடுத்து மிக்ஸி வந்து அவனை தூங்க வச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஹாரியும் இவங்களை நினச்சா இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நாளும் ஆயிடுது. ஷீரோ வந்து ஷின்சான் மாதிரியும் ஷின்சான் வந்து ஷீரோ மாதிரியும் ஆக்ட் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அந்நேரம் வந்து ஹாரி சொல்கிறாரு ஷின்சான்கிட்ட நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்நேரம் வந்து ஷின்சானா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். அடுத்து வந்து எங்கே போகிறோன்னு கேட்டோடனே ஹாரி சொல்கிறாரு நம்ம மெக்சிகோவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மெக்சிகோவா அது என்ன ஏதாச்சும் சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் கேட்குறான். ஹாரி உடனே அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் வந்து ஒத்துக்கிறான். நான் ஒன்றும் உன்னை கேட்கல கன்ஃபார்ம் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கசாமாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து காசுகாபி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஒரு பேட்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்நேரம் கரெக்டாக யோஷினிகா மேடம் வந்து ஷின்சான் வந்து மெக்சிகோவுக்கு போகிறான், அவன் போயிடுவான் இப்போ போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் வந்து எல்லா பசங்களுக்கும் சோகமாயிடுது. மெயினாக கசாமாவுக்கு சோகமாயிடுது. அடுத்து வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்நேரம் வந்து ஷின்சான் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கான். கசாமாக்கு வந்து அப்படியே அழுகுற மாதிரி ஆயிடுறான். அடுத்து வந்து நேனி போ அதுக்கடுத்து மசா வந்து ஷின்சான் பக்கத்தில் வந்து நீ ஏன் போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மெக்சிகோவுக்கு போகிறேன், என் மேலே தான் நிறையா பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருக்க அந்த பொம்மையை வச்சு ஆட்டிகிட்ருக்கான். நேனி உடனே கத்துறா. அடுத்து வந்து ஷின்சான் வந்து கசாமா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறான். ஷின்சானும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் கசாமா கிட்ட மெதுவாக போகிறான். எப்போயும் நோண்டுற மாதிரி இன்றைக்கும் கசாமா நோண்டலாம் அப்படின்னு நோண்டும் போது நேரம் கசாமா வந்து திரும்பிட்டு நான் மெக்சிகோவுக்கு போகிறேன்னு சொன்னோடனே நீ எங்கே வேணாலும் போ எனக்கு என்ன அதை ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த காசுகாபி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பேட்சை கிழிச்சு அவன் மேலேயே தூக்கி போட்டுடுறான். அடுத்து அவன் வெளியில் போய் ஒரு ஓரமாக போய் நின்று அழுதுகிட்ருக்கான். ஷின்சானுக்கு வந்து அது ரொம்பவே சோகமாயிருது. அடுத்து ஷின்சான் வீடை காமிக்கிறாங்க. அவன் வந்து இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு அவன் ஆக்ஷன் காமன் பொம்மையை வச்சு விளாண்டுட்ருக்கான். மிக்ஸி ஒன்று நீ ஏதாச்சும் க்ளீன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அன்றைக்கே அப்படியே அவங்க கிளம்பிடுறாங்க.